அனைவருக்கும் வணக்கம்ங்க. விஸ்வாஸ் பிங்க் டைரிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான டேஸ்டியான பாலக்கீரை பருப்பு கடையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. முதல்ல துவரம் பருப்பை 1.5 கிளாஸ் அளவு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாங்க. கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாங்க. பாலக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க. குக்கரை மூடி வச்சு 4 விசில் விட்டு இறக்கி வச்சுக்கலாங்க. குக்கரில் விசில் போன உடனே அதை எடுத்து தண்ணி மட்டும் நல்லா வடிகட்டிக்கலாங்க. ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாங்க. கூடவே தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா மசிச்சுக்கலாங்க. இல்லைன்னா மிக்ஸி ஜார்லேயும் இதை மாதிரி போட்டு எடுத்து அரைச்சி வச்சுக்கலாங்க. மசிச்சுட்டு இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதே போலவே எல்லா கீரையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அப்புறம் எடுத்து வச்சுருந்த தண்ணி இதில் சேர்த்து அதையும் கலந்துக்கலாங்க. இப்போது கீரை ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து நம்ம இதை தாளித்து கொட்டிக்கலாங்க. அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 5 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. அது கூட 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 8 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாங்க. காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாவை கூடவோ குறையவோ சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா தாளித்ததும் இதை எடுத்து கீரையில் சேர்த்து கலந்துக்கலாங்க. அடுத்து கரண்டியில் இந்த மாதிரி மிளகாயை இந்த மாதிரி அழுத்தி விடலாங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் காரம் கூட சேர்ந்து நல்லா இருக்குங்க. அவ்வளவுதாங்க. ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான டேஸ்டியான பாலக்கீரை பருப்பு கடையல் தயார். உணவை முடிந்தவரை வீணாக்காதீர்கள். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.